கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரில. என் ஃப்ரெண்டு ரொம்ப பேசினா டிவோர்ஸ் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து பேசவே இல்லை, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சண்டை. எனக்கு கல்யாணம்னாலே பயமாக இருக்குது. நான் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது ஒரு மாதத்துக்கு அப்படின்றத நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய், இது உங்களோட சக்தி. நீங்கள் பார்க்குறது த ஹீலர் ஃபவுண்டேஷன் சேனல். நிச்சயமாக வந்து நிறைய வேல்யூஸ், வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கறதுக்கு என்னவோ அதுதான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது? முதல் ஒரு மாதம் ரொம்ப முக்கியம். அடுத்தது 2 மாதம் அதை விட ரொம்ப முக்கியம். அடுத்தது 1 வருஷம் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் முதல் 10 வருஷம் அதை விட ரொம்ப முக்கியம். என்னன்னா சொல்ல வர? ஆமாண்டா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தங்கச்சிங்களா தம்பிங்களா எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லா நாளுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது யார் நடிக்கிறா, யார் உண்மையாக இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக இருந்தால் நீ உண்மையாக இருந்துட்டு போயிடலாம். நடிக்கிறவங்ககிட்ட நீ உண்மையாக இருந்தனா மாட்டிப்ப. அப்படி ஆயிடுச்சு காலம். அப்போ கொஞ்ச நாளைக்கு நீ நடிக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக. கல்யாணம் ஆன பிறகு ரொம்பவும் பேசாதையும் இருக்காது. ரொம்பவும் பேசணுன்னா சிக்கலில் மாட்டிப்ப, ரொம்பவும் பேசாத இருந்தாலும் சிக்கலில் மாட்டிப்ப. அளவாக பேசிக்கும். 2வது, பொண்ணுக்கிட்ட போயிட்டு அடிக்கடி அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்கன்னெலாம் சும்மாலாம் கேட்காது. ஏன்னா நல்லாவே தெரியும் நீ உண்மையான அன்போடலாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா அப்பா மேலே உனக்கும் உண்மையான அன்பு வராது, உன் அம்மா அப்பா மேலேயும் அந்த பொண்ணுக்கு உண்மையான அன்பு வராது. ஆனால் காலம் போக போக நீ எவ்வளோ இந்த பொண்ணுக்கிட்ட சின்சியராக இருக்கியோ, அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பை சான்ஸ் அந்த பொண்ணு உங்க அம்மா அப்பா மேலே அன்பு வைக்கும். ஓரளவுக்கு துரோகம் பண்ணாது. அதே நீ அந்த பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்த அப்படின்னா அந்த பொண்ணு உன் மேலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாங்க, அந்த பொண்ணோட அம்மா அப்பா உன் மேலே ரியலிஸ்டிக்காக இருந்தாங்க, நீயும் நேச்சுரலாக அவங்க மேலே ரியலிஸ்டிக்கான அன்பு வைப்பேன். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்காத, ரொம்ப இவங்க இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் பார்க்காத. நீயும் எதிர்பார்க்காத, அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் உனக்கு வர இந்த வீடியோ பார்க்குற இந்த வியூவருக்கு சொல்கிறேன், எதிர்பார்க்காத. எங்கள் வீட்டுக்காரு என்ன வெளியே கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுவார், என்னை வந்து அன்பாக பார்த்துப்பாரு, எனக்கு சோறு ஊட்டி விடுவார், ஞாயிறு மதியம் தெரியல அந்த பாட்டு, அந்த மாதிரி வந்து கட்டி பிடிப்பார், இது பண்ணுவார். ரொம்ப இந்த ஃபேண்டசி சினிமா வாழ்க்கைலாம் நிறைய பேருக்கு இல்லை. நான் இப்போயே சொல்கிறேன், ஏன்னா எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆதி காலத்தில் பாட்டிங்க சமைச்ச சமையல் சாப்பிட்டு தாத்தா என்றைக்குமே ஸ்ட்ரென்த்தாக இருந்தார். அம்மாவா இல்லையா? அம்மாங்க சமையல் சாப்பிட்டு ஓரளவுக்கு அப்பாங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. அம்மாவா இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க சமைக்கிற சமையல் சாப்பிட்டா எங்கேருந்து ஒரு ஸ்ட்ரென்த்து, அப்புறம் எங்கேருந்து ஒரு எனர்ஜி, அப்புறம் எங்கேருந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுவான், எங்கேருந்து லவ் பண்ணுவான்? பார்த்து சமைக்கிற பொண்ணுங்க கணவர் இப்படி என் மேலே அன்பாக இருக்கணும் அப்படி அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். குகி, டொமேட்டோ இந்த மாதிரி ஆப்பில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு நீ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனர்ஜியாக இருக்கணும்னா எப்படிமா நடக்கும்? அண்ணன் சொல்கிறது ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் வந்து சுத்தமாக என் மேலே அன்பே காட்டணும். அன்பு காட்டணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் மட்டும்தான் பண்ணணும்னா ஸ்ட்ரென்த் ஹஸ்பண்டுக்கு வராது. ஒய்ஃபு வந்து எப்படின்னா ஒய்ஃபோட பாடி அவங்களோட ஹெல்த் வேறு, ஜென்ஸோட ஹெல்த் வேறு. அப்போது நீங்களும் அவங்களுக்காக எதாவது செய்யணும், அன்பு வரணும் அப்படின்னா அவங்களும் உங்களுக்காக எதாவது செய்யணும், அன்பு வரும். இது மியூச்சுவலாக இருக்கணும். நான் மட்டும்தான் அன்பு காட்டுவேன், அந்த பர்சன் நமக்கு அன்பே காட்ட மாட்டாங்கன்னா அன்பு திருப்பிலாம் காட்ட முடியாது. அடுத்தது, நீ உன்னோட ரியல் நேச்சர் ஏதோ அதுவாகவே இருக்க முயற்சி பண்ணு. புரியுதா? அப்படி இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் லைஃப் லாங். ஸோ உன்னால் என்ன உங்கள் ஒய்ஃபுக்கு லைஃப் லாங் கொடுக்க முடியுமோ அதை கொடு. முதல் 1 மாதத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த மாதம் நிறுத்திட்டுன்னா திருப்பி வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நபர்கிட்டையும், அது ஆணார்கிட்ட பெண்ணு, திருமணத்துக்கு அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணியா? பாஸ்ட்டை பற்றி நமக்கு எதில், அது எந்த பொண்ணை லவ் பண்ணான்னு அந்த பையன், எந்த பையனோட அந்த பொண்ணு அப்போ அவன் லவ் பண்ண, என்ன லவ் பண்ணாது இந்த உலகத்தில் யாராவது சொல்லாத இருப்பானுங்க. ஆனால் லவ் பண்ணாத எவனுமே இருக்க மாட்டான். எல்கேஜிலேருந்து 12th காலேஜ் வரைக்கும் கிழவனான வரைக்கும் லவ் பண்ணுவான் ஆம்பளை, கிளவி ஆகிற வரைக்கும் லவ் பண்ணுவாங்க பொம்பளைங்க. சில பேர் ஓப்பனாக இதை பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. லவ்னா உடனே தப்பாக நினச்சிக்க வேணாம். காதல்ன்றது ஒரு அன்பான விஷயம். ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றது தப்பு இல்லை. மியூச்சுவலாக யாருக்காவது இருந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை ஏதோ முடிஞ்சிருச்சுன்னு இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டாங்க, உன் லவ் என்னன்றது சொல்லு ராஜா. அவங்க லவ் பற்றி பேசாத, நிம்மதி வரும். அடுத்த வர வீடியோஸில் நிறைய தெளிவு தரேன். எனக்கு இப்போ ஞாபகம் வந்த தெளிவு மட்டும் தான் பேசியிருக்கேன். தேங்க்யூ.